கொடூரத்தின் உச்சம். ஈரான் போராட்டத்தில் 15,000க்கு மேற்பட்டோர் பலி. வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல். கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் தொழிலதிபர் கைது. வங்கிக் கணக்குகளை குறிவைத்து புதிய மோசடி. போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. யாழில் நடந்த கோர விபத்து. ஆபத்தான நிலையில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. வடக்கு கிழக்கில் மீண்டும் கனமழை. விவசாயிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஈரான் போராட்டத்தில் 5,000 பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ள நிலையில் 15,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் குழந்தைகள், கர்ப்பிணியினர் உள்ளிட்ட அப்பாவி பொதுமக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரானில் கடும் பொருளாதார நெருக்கடி நிலவி வருவதுடன் பணவீக்கம் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. மேலும் அரசியல் குழப்பம், வேலைவாய்ப்பின்மை உட்பட பல்வேறு பிரச்சினைகள் அந்த நாட்டில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக அந்த நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமீனிக்கு எதிராக கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் மக்கள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த நாட்டின் அனைத்து மாகாணங்களில் போராட்டம் பரவியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்கள் கமேனி அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். மேலும் அரசு கட்டிடங்களுக்கு தீ வைக்கும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. அதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை ஒடுக்கும் நடவடிக்கையில் ஹமேனி தலைமையிலான ஈரான் அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கடவுளுக்கு எதிரானவர்கள் என கூறி போராட்டக்காரர்களை சுட்டுக் கொள்ளும் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் ஈரானில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் 5,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 500 பேர் பாதுகாப்பு படையினர் என அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை போராட்டத்தில் 5,000 பேர் உயிரிழந்துள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ள நிலையில் 15,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் 30,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் நூற்றுக்கணக்கானோருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் போராட்டம், அரசின் ஒடுக்குமுறைகள் தொடர்பான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்க ஈரான் முழுவதும் இணையதள சேவையை அந்த நாட்டு அரசு துண்டித்துள்ளது. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு அனுமதியில்லாமல் ரூபாய் 34 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள 390 தொலைபேசிகளை கடத்த முயன்றவர் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். தெமட்டகொடியைச் சேர்ந்த 45 வயதுடைய தொழில் அதிபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக இலங்கை சுங்கத் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் நேற்றைய தினம் காலை 7 மணியளவில் துபாயில் இருந்து இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றின் மூலம் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். இதன்போது இவர் 3 பெட்டிகளில் மறைத்து வைத்திருந்த 397 தொலைபேசிகளை சுங்க அதிகாரிகள் மீட்டுள்ளனர். சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை பயன்படுத்தி பொதுமக்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து பணம் திருடப்படுவது குறித்து போலீஸ் ஊடகப் பிரிவு பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. மோசடியாளர்கள் பல்வேறு போலி வாக்குறுதிகளை அளித்து பொதுமக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சமூக வலைதளங்கள் மூலம் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாகவும் அதிர்ஷ்ட லாபச்சீட்டுகள் அல்லது பரிசு பொருட்கள் கிடைத்துள்ளதாக கூறி பொதுமக்களை தொடர்பு கொண்டு குறிவைக்கப்படுகின்றமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்போது தங்களை வங்கி அதிகாரிகள் என அறிமுகப்படுத்தி வங்கிக் கணக்கு விவரங்கள், ஒரு முறை பயன்படுத்தும் கடவுச்சொற்கள் மற்றும் ரகசிய குறியீடுகளை பெற்றுக்கொண்டு கணக்குகளில் உள்ள பணத்தை சூறையாடுகின்றனர். அத்துடன் இணையத்தில் பரப்பப்படும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகள் மற்றும் QR குறியீடுகளை பயன்படுத்துவதன் மூலம் குறிவைக்கப்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் பல போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இவ்வாறான நிதி மோசடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் பின்வரும் நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளனர். உத்தியோகபூர்வமான மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சமூக வலைதள பக்கங்களை மட்டுமே நம்புங்கள். வங்கி விவரங்கள், அடையாள அட்டை இலக்கம், கடவுச்சொற்கள், OTP இலக்கங்கள் அல்லது தனிப்பட்ட புகைப்படங்களை அறியாத நபர்களுக்கு வழங்க வேண்டாம். சந்தேகத்திற்கிடமான இணைய இணைப்புகளை கிளிக் செய்வதையோ அல்லது QR குறியீடுகளையோ ஸ்கேன் செய்வதையோ தவிர்க்கவும். எவருக்காவது பணம் அனுப்பும் முன்னர் அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இவ்வாறான மோசடிகளுக்கு உள்ளாகும் பட்சத்தில் உடனடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற விசாரணை பிரிவினரிடம் முறைப்பாட்டை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நல்லூர் வீதியில் முச்சக்கர வண்டியொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கச்சேரி நல்லூர் வீதியில் கெம்ப்ரக வாகனம் ஒன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் ஒருவர் பலத்த காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு படுகாயமடைந்த நபர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் யாழ் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் மிதமானது முதல் சற்று கனமானது மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்வரும் 22ஆம் தேதி இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வளிமண்டலத்தில் உறுதியற்ற தன்மை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழை கிடைக்கும் என வாய்ப்புள்ளது. இதேவேளை இந்த காலப்பகுதியில் மத்திய ஊவா, வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் அறுவடை செய்யும் நெல்லை உலரவிடும் விவசாயிகளும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அந்த வகையில் வெங்காயம் மற்றும் மரக்கறி செய்கையாளர்களுக்கும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொள்வது சிறந்தது. அத்துடன் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலத்தின் பல பிரிவுகள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என தீர்ப்பளிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம் பிரேமஸ்ரீ, நவரட்ன பண்டா, PM தீபால் குணசேகர மற்றும் ஜமன்ஸ்ரீ ஹேரத் ஆகியோர் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளனர். மற்றொரு மனுவை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பியசோமா உபாலி மற்றும் உபாலி அவரஸ்ரீ ஆகியோரால் தாக்கல் செய்துள்ளனர். சட்டத்தரணி சனத் விஜயவர்தன மூலம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் முன்மொழியப்பட்ட சட்டத்தின் சில பிரிவுகள் இந்த நாட்டின் அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை மனு உரிமைகளை மீறுவதாக மனுதாரர்கள் கூறியுள்ளனர். அதன்படி தொடர்புடைய சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டால் அது நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டு வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரம்லான் காலத்தில் அரசு ஊழியர்கள் மத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான விசேட சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் அலோக பண்டாரவினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை ரமலான் பண்டிகைக்கான நோன்பு நோக்கப்படுகிறது. இதன்போது இஸ்லாமியர்கள் தங்களது வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கேற்ற வகையில் தொழில் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் மத வழிபாடுகள் நடவடிக்கைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நாளாந்த நேரங்களை அமைச்சு அடையாளம் கண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி காலை 3:30 மணி முதல் காலை 6 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை, மாலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை என அந்த நேரங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை ரமலான் பண்டிகைக்கு 14 நாட்களுக்கு முன்னர் தகுதியான ஊழியர்களுக்கு பண்டிகைக்கான முற்பணம் வழங்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொடூரத்தின் உச்சம். ஈரான் போராட்டத்தில் 15,000க்கும் மேற்பட்டோர் பலி. வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல். கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் தொழிலதிபர் கைது. வங்கிக் கணக்குகளை குறிவைத்து புதிய மோசடி. போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. யாழில் நடந்த கோர விபத்து. ஆபத்தான நிலையில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. வடக்கு கிழக்கில் மீண்டும் கனமழை. விவசாயிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை.